என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் உலகமெல்லாம் பல்லாண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. லட்சோப பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பலனடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு சிரமங்களை நீக்கியிருக்கிறார்கள். ஆகவே இது ஆசனம் என்பது மற்ற பயிற்சிகளை போன்று இது பயிற்சிகள் அல்ல, தவநிலை. நினைத்ததை நினைத்தவாறு முடிக்கக்கூடிய அற்புதமான கலை, வாழ்வை வளப்படுத்தக்கூடிய கலை, நினைவாற்றலை பெருக்கக்கூடிய கலை, நோய் என்பதே வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான கலை. ஆகவே இன்றைக்கு இந்த கலையை நம் முன் செய்து காட்டுவதற்காக நமது அரங்கிற்கு காஞ்சிபுரத்திலிருந்து 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது விருச்சிகாசனத்தில் ஒரு சின்ன வேறுபாடோடு அவர்கள் செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். அந்த விருச்சிகாசனம் என்பதே சற்று கடினமான ஆசனம். அதிலும் சில வேரியேஷன்ஸ் செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும், பழக வேண்டும், பலன் எய்த வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே விருச்சிகாசனம் செய்யுங்கள். விருச்சிகாசனத்தில் அர்த்த பத்மாசனம் என்று சொல்லலாம். கை பேலன்ஸ் ஆசனம். முதுகு வளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது, பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. கை 2 கைகளிலே தங்களுடைய உடல் பலத்தை தாங்கி நிற்கின்றது. மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது மீண்டும் அடுத்த கால் செய்யுங்கள். பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்து காட்டியிருக்கிறார்கள். பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் நீண்ட நாள் பயிற்சி செய்தால்தான் முழுமையாக செய்ய முடியும். பள்ளிகளில் காலையிலும் மாலையிலும் மாணவர்களை இந்த ஆசனங்களை செய்ய வைத்து அவர்களை ஒரு பெரிய யோக நிபுணர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். கீழே இறக்குங்கள். அடுத்த கால் மெதுவாக செய்யுங்கள். ஒரே ஒரு முறை. மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். எல்லோராலும் எளிமையாக செய்ய முடியாது. தொடர்ச்சியாக பழக வேண்டும். நாள்தோறும் பழக வேண்டும். காலையிலும் மாலையிலும் பழக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசனம் கைகூடும். இவைகளெல்லாம் அகில உலக அளவிலோ, அகில இந்திய அளவிலோ, மாவட்ட மாநில அளவிலோ நடைபெறக்கூடிய போட்டிகளில் இது பாடத்திட்டமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசனம் செய்தால்தான் அவர்கள் அந்த போட்டியிலேயே கலந்து கொள்ள முடியும், அதில் வெற்றி பெற முடியும், பரிசுகளை பெற முடியும். ஆகவே இவைகளெல்லாம் ஏதோ வித்தை காட்டுவது போன்று நீங்கள் நினைக்கக்கூடாது. யோக ஆசனம், யோகம், எல்லா விதமான யோகமும் கிடைப்பதற்கான ஆசனங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். மற்ற விளையாட்டுகள் போன்று இது கிடையாது. குறிப்பிட்ட பகுதிகளைத்தான் அந்த ஆசனங்கள் நன்மையை கொடுக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற விளையாட்டுகளுக்கும் இதற்கும் நிறைய வேறுபாடு. அதெல்லாம் வெள்ளையன் விளையாட்டு. குளிர் பிரதேசங்களில் உடலை வார்ம் செய்வதற்காக அங்கே ஓடுதல், ஜாடுதல், குதித்தல், தாண்டுதல் இவைகளெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே நமக்கு ஏற்றது இந்த
யோகம்தான் விளையாட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.